encourage all your colleagues by serving. சர்வ் பண்ணுறது மூலமாக உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. எதனாலங்க? சர்வ் பண்ணுறது மூலிமா. இதை செஞ்சாங்க. யார் செஞ்சது? பவுலும் சீலாவும். அப்பவும் செஞ்சாங்க. எப்போ? அந்த சூழ்நிலையில் செஞ்சாங்க. ஜெயிலர் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணுறாங்க. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பத்திற்கு விடுதலை அடைந்த அந்த சூழ்நிலையில அந்த ராத்திரியிலேயே போய் ஊழியம் பண்ணுறாங்க. சொல்லாமா? கரேஜ் ஆல் யுவர் கலீக்ஸ். உங்கள் சக பணியாளர்களோடு, உங்கள் சக குடும்பத்தோடு, உங்களோடு கூட இருக்கிறவங்களோடு, வேலை பார்க்கிறவங்கக்கிட்ட எல்லாரோடும் கூட நானும் நீங்கள் என்ன பண்ணணுமா? ஊழியம் பண்ணணுமா? அவங்களுக்கு உற்சாகம் பண்ணணுமா? எப்படி? அவங்களுக்கு ஊழியம் பண்ண முடியாது. வசனம் அழகாய் சொல்கிறது. இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 16ல் நீங்கள் வசனத்தை எடுக்காதீங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். ஒன்றா இருந்தாங்களா? ஒன்றா தானே இருந்தாங்க. பவுலையும் சீலாவையும். அப்புறம் அவர்களை சொல்லாமா? அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணுகிறார்கள். சொல்லாமா? அவர்களை. என்னங்க? அவர்களை. அப்பொழுது 22வது வசனத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அப்பவும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒன்னா இருந்தாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் செஞ்சாங்க. அடிப்படும் போதும் ஒன்னா இருந்தாங்க. அது மாத்திரமில்லை, அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு எப்படி அடிக்கிறாங்க அவங்கள. அப்போ அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. அப்புறம் 31வது வசனத்தில் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுலும் சீலாவும் என்ன சொல்றாங்க? ஜெயிலர் குடும்பத்துக்கு என்ன சொல்றாங்க? ஜெயிலருக்கு என்ன சொல்றாங்க? அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் பண்றாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. they served together, they served one another, they served to many. எல்லாருக்கும் ஊழியம் பண்றாங்க. அவர்கள் ஒன்றாக ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஒன்றாக ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஒன்றாக அநேகருக்கு ஊழியம் செய்தார்கள். எல்லாரும் சொல்லலாம், ஒன்னா ஊழியம் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னங்க? ஒன்னா ஊழியம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் அடிக்கப்படும் போதும் என்ன கவனிங்க, அடிக்கப்படும் போதும் ஒன்னா இருங்க. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? அடிச்சுட்டு யாரோ வந்து அடிக்க உடனே திரு பவுல் சீலா விட்டு ஓடிடல, இல்லை சீலா பவுலை விட்டு ஓடிடல. அடிக்கும் போதும் என்னங்க, அடிக்கும் போதும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஜெயிலில் போடும் போதும் ஒன்னாதான் இருந்தாங்க. பாடி துதிக்கும் போதும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஜெபிக்கும் போதும் ஒன்னாதான் இருந்தாங்க. விடுதலை அடைந்த போதும் விட்டா போதும்னு தனித்தனியாக ஓடிடல, அப்பவும் ஒன்னாதான் இருந்தாங்க. திரும்பவும் ஜெயிலர் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணும் போதும் ஒன்னாதான் இருந்தாங்க. குடும்பத்தை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தும் போதும் ஒன்னாதான் இருந்தாங்க. இதுதான் முக்கியம். ஒன்னா இருக்கணும். சூழ்நிலைகள் என்னை உங்களையும் மாற்ற வரும், அடிக்க வரும், துன்புறுத்த வருவாங்க, அவமானப்படுத்த வருவாங்க. வரும் காரியத்தில் பல காரியங்கள் உங்களுக்கு நேரிடும், எனக்கு நேரிடும். அந்த சூழ்நிலையில் நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோம்? ஒருவரை ஒருவர் எப்படி தாங்குறோம்? பை சர்விங். Courage your colleagues. Courage all your colleagues by serving. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். ஊழியத்திற்காக தான் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. இந்த ஊழியம் மனசு இல்லாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் சொன்னேன்னு அப்புறம் கஷ்டம். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன்னு சொன்னா அப்புறம் கஷ்டம். கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சார் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். by praying, by praising, by serving. இது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். விடுதலையை நம்ம எப்படி கொண்டாடணும்? ஆண்டவரோடு கூட இருந்து எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நான் விசுவாசிப்பேன், என்னை கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு அந்த விடுதலையை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். வெறும் பாடுவது மாத்திரம், வெறும் சொல்லுவது மாத்திரமல்ல, விடுதலை அனுபவிப்பவர்களாய் கர்த்தருக்காக நிற்பதில். யாருக்காக? கர்த்தருக்காக நிற்பதில்.